ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு அன்லிமிட்டெட் ஏஐ வாய்ஸ் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இன்வேர்ல்ட் அப்படிங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரியல் டைம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் 11 லேப்ஸையும் பீட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி ஒரு ஏஐ வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுடைய ஓன் வாய்ஸை க்ளோன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்முடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பிளாட்ஃபார்ம் பேஜ் நீங்கள் வரலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் பேஜில் உங்களுடைய ஜிமெயில் ஐடியோ, மைக்ரோசாஃப்ட் ஐடியோ இல்லை ஒரு நார்மல் ஐடியோ கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் பிளேகிரவுண்ட், க்ளோன் வாய்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிடிஎஸ் பிளேகிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸுங்கிற மாடல் இருக்குது, டிடிஎஸ் 1ங்கிற மாடல் இருக்குது. ஸோ இதில் நம்ம மேக்ஸுங்கிற மாடலில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கண்டென்ட்டில் த்ரூ அவுட் தி கண்டென்ட் ஒரு பர்டிகுலர் ஒரு பெக்குலியரான வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுடைய வாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். This is a preview of the Alex voice. ஸோ இப்போது இப்படி ஒரு வாய்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வாய்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கான வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தமிழ் லாங்குவேஜுக்கான அந்த சப்போர்ட் இல்லை. பட் நீங்கள் இங்கிலீஷில் ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம 11 லேப்ஸ்லேயும் எப்படி இந்த மாதிரியான ஏஐ வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம லேட்டர் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு எந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பெக்குலராக தெரியுதோ அந்த வாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதற்கான டோன், டெம்பரேச்சர், அதனுடைய ஸ்பீட் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கான அந்த ஏஐ வாய்ஸ் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இப்படி ஒரு வாய்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேற ஒரு வாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன், திரும்ப நான் ஜெனரேட் கொடுக்குறேன். Hello world, what a wonderful day to be a text-to-speech model. ஸோ டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் எந்த விதமான ஃபீயும் கிடையாது. அப்படி ஃபீ இருந்தாலும் ரொம்பவே குறைவான ஃபீயாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய வீடியோக்கான ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்கான அந்த ஒரு வாய்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் 2000 கேரக்டர்ஸ் லிமிட் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ பெரிய லாங் வீடியோவாக இருக்குது, நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு போவோம், க்ளோனிங் யோர் ஓன் வாய்ஸ். இப்போ என்னோடய வாய்ஸை நான் வந்து எப்படி க்ளோன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் க்ளோன் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் உங்களுடைய நேம், மை வாய்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன் நான் இங்கிலீஷில் தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 3 ஆடியோ ஃபைல்ஸ் 15 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் நான் ஒரு 3 ஆடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ண ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னுடைய 3 வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு சவுண்ட் ப்ரூஃபான இடத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ப்ரிஃபரபிள். ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ க்ளோனிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் see எப்படி என்னோடய வாய்ஸ் க்ளோன் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய வாய்ஸ் க்ளோன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஃபீல் இந்த வாய்ஸ் லைக் which comes near to my voice. எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னாலும் நியர் டு மை வாய்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம டெஸ்ட் இன் பிளேகிரவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய வாய்ஸ் இங்கே செலக்டாக இருக்குது. இங்கே நான் ஒரு கான்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கான்டென்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஐ திங்க் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுடைய ஓன் வாய்ஸ் நீங்கள் க்ளோன் பண்ணி உங்களுடைய கான்டென்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆட்டோமேட் யுவர் ஒர்க் லைக் திஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே விஷயத்தை வந்து நம்ம எப்படி 11 லேப்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.